இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பைசா மாஸ்டர் தமிழ்ல பார்க்க போறது முக்கியமான செக்டர், அதாவது டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக். எஸ், ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அசெட் அலோகேஷன். இப்போ பிகினராகவோ லாங் டர்மாக இருக்கவங்களுக்கு நான் எப்பவுமே சொல்றது, பணத்தை கொடுத்து ஷேர் வாங்குறது ரொம்ப ஈஸி. ஆனால் ஒரு டிசிப்ளின்டான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ஷேர் வாங்கும்போது தான் லாங் டேர்ம் நீங்கள் ஸ்டேபிளாக இருக்க முடியும். இல்லைனா ஏதோ வந்தோம், ஒரு 3 வருஷம் இருந்தோம், ப்ராஃபிட்டாக லாஸ் ஆனே தெரியாமல் ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு போர்ட்ஃபோலியோ வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். ஸோ அது மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுன்னா டிசிப்ளின்டான இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கணும். அதுக்கு செக்டார் அலோகேஷன் ரொம்ப முக்கியம். அதில் ஒரு பாயிண்ட் தான் இப்போ நம்ம பேசுறது இந்த டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக். அதில் நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருந்தேன். நான் ஒரு 10 கம்பெனி உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். அதில் ஒரு கம்பெனியை நான் அனலைஸ் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், 9 கம்பெனி அனலைஸ் பண்ணணும். இப்போ இதுல இருந்து நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு பிடிச்ச 2 கம்பெனியை உங்க போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ண ட்ரை பண்ணணும். குறைஞ்சது 2 நீங்க ஆட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா எப்போ எந்த செக்டார் வந்து மேஜிக் கிரியேட் பண்ணணும்னு யாருக்கும் தெரியாது இல்லையா? ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரைட், இப்போ நான் என்ன பண்றேன், உங்களுக்கு நான் ஏற்கனவே கமிட்மெண்ட் கொடுத்ததுபடி 10 கம்பெனி இன்ட்ரடியூஸ் பண்றேன். அது என்னென்னன்றத ஸ்கிரீன்ல வைக்கிறேன், பார்த்துக்கங்க. டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, விஆர்எல் லாஜிஸ்டிக் லிமிடெட், டெலிவரி லிமிடெட், ப்ளூ டாட் எக்ஸ்பிரஸ் லிமிடெட், பிளாக் பக் லிமிடெட், ஏஜிஸ் லாஜிஸ்டிக் லிமிடெட், மஹேந்திரா லாஜிஸ்டிக் லிமிடெட், அல் கார்கோ லாஜிஸ்டிக் லிமிடெட், ஜூபிட்டர் வேகன்ஸ் லிமிடெட், டிசிஐ எக்ஸ்பிரஸ் லிமிடெட். இந்த 10 கம்பெனி உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் தான் பண்றேன்னு சொன்னேன். இதுல இருந்து நீங்க என்ன பண்ணணும், 2 கம்பெனி செலக்ட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாங்கிறத அனலைஸ் பண்ணி காட்டுறேன். இந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணலாமா வேணாமா, அப்படி ஒருவேளை கன்சிடர் பண்றதா எந்த பிரைஸ்ல நம்ம கன்சிடர் பண்றோம் அப்படிங்கிற முழு டீட்டெயில் இந்த வீடியோல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதாவது ஃப்ரீ மெடிக்கல் இன்சூரன்ஸ். கவர்மெண்ட் சைட்ல இருந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க, உங்க ரேஷன் கார்டு நம்பரை வச்சு செக் பண்ணுறது அப்படின்னு. அந்த வீடியோ போய் பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. ஏன்னா நம்ம வீட்டில் வயசானவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னா உங்களுக்கு ப்ரீமியம் அதிகமாக வரும், ஒரு சில இடத்துல ரிஜெக்டும் ஆகிடும். பட் இது இருக்கிறதுனால உங்களுக்கு சில பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஓகேவா? அதை நீங்கள் போய் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய அனாலிசிஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொல்லுவேன், எப்போ இந்த கம்பெனி பார்க்கும்போது அந்த கம்பெனியுடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் கரண்ட்லி என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போனோம். இப்போ நம்ம அட்வான்டேஜஸ் பார்ப்போம். இன்னைக்கு வந்து இ காமர்ஸ் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. ஆன்லைனில் ஆர்டர்ஸ் பண்ணுறதும் அதை கூட்ஸை சப்ளை பண்ணுறதும் மாதிரியான பிஸ்னஸ்லாம். இதுக்கெல்லாம் வந்து லோக்கல் பீப்புள் எல்லாம் என்ன பண்ண முடியாதுன்னா, மோஸ்ட்லி எங்கேஜாக இருக்க முடியாது. எம்பேனல்டு பீப்புள் தான் பண்ணுவாங்க. அதுவும் இந்த கம்பெனியும் வந்து பெரிய பெரிய, அதாவது நான் சொல்லக்கூடியது வந்து பெரிய பெரிய ஆர்டர்ஸ் எல்லாமே இவங்க கம்ப்ளீட் பண்ணி தரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு இந்த கம்பெனிக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு, இந்த பிரிட்ஜஸ் கட்டுறதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு பல மெட்டீரியலாக இருக்கலாம், அதெல்லாமே கூட இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லாஜிஸ்டிக்கில் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபிகேஷன். இவங்க வெறும் லாஜிஸ்டிக்னா வெறும் டிரான்ஸ்போர்ட் மட்டும் பண்ணல, இவங்க வேர் ஹவுஸ் வச்சிருக்காங்க, சப்ளை செயின் வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் கோல்டு ஸ்டோரேஜ் செயின் வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான பிஸ்னஸ்லையும் இவங்க இருக்கிறதுனால உங்களுக்கு ஒன்று இல்லைனாலும் ஒன்றுத்துல வந்து டெய்லி ரொட்டேஷன், அதாவது ரெகுலர் பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ப்ளஸ். இப்போ இதெல்லாம் அட்வான்டேஜஸ்னாலும் கூட இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்கிளிக்கல் பிஸ்னஸாக இருக்கும். சில நேரத்தில் இப்போ மழை அதிகமாக பெய்யுது, அந்த நேரத்தில் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, ஏதோ ஒரு எக்கனாமிக்கல் கிரைசஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அமெரிக்காவில் என்ன பண்ணாங்கன்னாக்கா, நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ்க்குலாம் அங்கே டியூட்டி போட்டாங்க. அப்போ அந்த டியூட்டி மாதிரியான விஷயங்கள் வரும்போது பிஸ்னஸ் குறையும் பொழுது இவங்களோட பிஸ்னஸும் குறையும். பட் அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. பட் ஏதோ ஒரு பிஸ்னஸ் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுல நம்ம பயப்பட தேவையில்லை. அடுத்தது எங்களோட நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூவல் ப்ரைஸ் அது ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன ஏறும்போது எங்களோட மார்ஜின் அடிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் ஃபியூவல் ப்ரைஸ் அதிகமாக வாலடைலிட்டியாக இல்லைங்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். பட் நாட் அட் ஆல் த டைம், அதையும் நீங்கள் பார்க்கணும். அடுத்தது எங்களோட மெயின்டெனன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸாக இருக்கலாம், மற்ற விஷயங்களா இருக்கலாம், அது அப்பப்போ கூட குறைய வர்றதுனால அதுவும் எங்களோட மார்ஜினில் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து நமக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா காம்படிஷன். இவங்களோட காம்படிஷன் பார்த்தீங்கன்னா, இவங்க ஆக்சுவலாக பெரிய கம்பெனி, தோ இட் இஸ் அ ஸ்மால் ஸ்கேல் நம்ம சொல்கிறோம், அதாவது ஸ்மால் கேப்பில் வரக்கூடிய கம்பெனி தான் இது. ஒரு 8000 கோடி ரூபாய் மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தானாலும் கூட இது வந்து பெரிய கம்பெனி. ஆக்சுவல் லாஜிஸ்டிக்னு சொல்லும்போது இது பெரிய கம்பெனி தான். டிரான்ஸ்போர்ட் அந்த வேர் ஹவுசிங்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொப்ரைட்டர்ஷிப் கன்சர்ன்ல இருக்கும் இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா இன்னும் ரேட்டை குறைச்சி கம்மியான ரேட்டுக்கு பிஸ்னஸ் எடுக்கிறதுனால மேபி உங்களுக்கு காம்படிஷன் ஹெவியாக இருக்கும், மார்ஜின் ரொம்ப கம்மியாக வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படி தானே தவிர பட் லாங் டேர்ம்க்கு உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் கண்டினியூஸாக இருந்துட்டு தான் இருக்குது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பட் இதெல்லாம் வந்து ஒரு சேலஞ்சஸ் தானே தவிர பெரிய நெகட்டிவாக நீங்கள் இதை பார்க்க தேவையில்லை. ஓகே ரைட். அடுத்து நம்ம இந்த கம்பெனியோட ஆல் டைம் சார்ட் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வைக்கிறோம் பாருங்க. இதோட ஷேர் பிரைஸ் 1060 ரூபாய் இருக்கு ஒரு ஷேர் பிரைஸ். இப்போ இந்த கம்பெனியோட லாஸ்ட் 5 இயர் சார்ட் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 321% வந்து இவங்க க்ரோத் காட்டியிருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு 3 இயருக்கான சார்ட் வைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இவங்களோட க்ரோத் ரேட் 67% ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் 3 இயரில்.
பட் இது ஒரு பெரிய growth இல்லைனாலும் கூட உங்களுக்கு 5 வருஷத்துல கம்பேர் பண்ணும்போது அது பெரிய growth-ஆ தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இப்போ இதோடைய அடுத்த 1 இயர் சார்ட் வச்சோம்னா இதுல பெருசா இவங்களோட growth இருக்காது. எங்க ஆரம்பிச்சாலும் அங்கேயே தான் இறங்கி நிக்கிற மாதிரி இருக்கும். இதுல ஒரு 20% இல்லைன்னா 15% அச்சீவ் பண்ணியிருந்தாலும் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இது ஓவர் பிரைஸ் ஆயிட்டதுனால இது என்ன ஆயிடுனா கரெக்ட் ஆகி இப்போ நார்மல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. அதனால தான் இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஸ்டாக்கை பத்தி பேசுறோம். இது ஒருவேளை ஓவர் பிரைஸ் இருந்தால் இதை நம்ம பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. பட் ஸ்டில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் 2% பிளஸ்ல தான் இருக்கு இந்த 1 இயர்ல. இந்த கம்பெனியோடைய ரெவென்யூ பாருங்க உங்களுக்கு கிராஜுவல் growth இருக்கா? தோ இட் இஸ் அ ஸ்மால் கேப் கம்பெனி இதோட ரெகுலர் இந்த growth கவனிங்க. இந்த மாதிரி டிசிப்ளினான கம்பெனியில் ஸ்மால் ஸ்கேலாக இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா தான். அப்போ இது ஒரு வாய்ப்பு இருக்கா? அடுத்து இவங்களுடைய ப்ராஃபிட்டை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுலேயுமே கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்க. இல்லை இதுதான் நான் உங்களுக்கு எல்லாரும் சொல்லி தர பாயிண்ட். எப்பவுமே கன்சிஸ்டன்டான growth இருக்கக்கூடிய கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணி சேஃபாக போங்க. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க கம்பெனி எல்லாம் அதுக்குன்னு சில எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, அவங்க பண்ணட்டும். நம்மள மாதிரி பிகினர்ஸோ நம்மள மாதிரி லாங் டர்ம் இன்வெஸ்டரோ இதெல்லாம் போய் மாட்டிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நான் சொல்ல வந்தது. இந்த மாதிரி இப்போ அசெட் growth பாருங்க, இவங்க நெட்வொர்த் கன்சிஸ்டன்ட் growth இருக்கு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்ட் growth இருக்கக்கூடிய கம்பெனியை நீங்களும் செலக்ட் பண்ணுங்க. ஓகே ஃபைன். ஆனால் அதுக்காக இந்த கம்பெனி நீங்கள் செலக்ட் பண்ணுங்கன்னு சொன்னா இந்த ப்ரைஸில் வாங்கிடலாமா அப்படி கிடையாது. அதுவும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் வாங்கணும். சரியான அனலைஸ் பண்ணி இந்த ப்ரைஸில் வாங்கலாமாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். அதையும் நான் இந்த வீடியோலேயே சொல்லித்தரேன். ஓகே ஸ்க்ரீனில் கவனிங்க. இந்த கம்பெனியோடைய டெப்ட் பார்த்தீங்கன்னா 0.33 இருந்து 0.1க்கு குறைச்சிருக்காங்க. இது ஒரு அட்வான்டேஜா இந்த கம்பெனிக்கு. ப்ளஸ் இந்த கம்பெனியோட ஏர்னிங் பர் ஷேர் கவனிங்க. உங்களுக்கு 19 ரூபாய் இருக்கு 2021ல், இப்போ 53 ரூபாய் இருக்கு. ஆக்சுவலாக 19 கன்சிடர் பண்ணாதீங்க, ஏன்னா அது கொரோனா டைம்ல ரொம்ப லோவா இருந்தது. அதோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 26 ரூபாய் இருந்திருக்கணும். ஆக்சுவலாக பார்த்தா நம்ம 26னே கன்சிடர் பண்ணுவோம். அப்போ 26ங்கிறது 53 ஆயிருக்கு. நான் எப்பவுமே என்ன சொல்றேன், ஒரு 4 இயர்ஸ்ல 5 இயர்ஸ்ல ஏர்னிங் பர் ஷேர் என்ன ஆகணும், 2 டைம்ஸாவது ஆகணும். அப்படியான கம்பெனிஸை உங்களோட போர்ட்ஃபோலியோஸ்ல கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணுங்கன்னு வந்திருக்காங்களா? இப்போ நான் சொல்றேன் பாருங்க, இந்த கம்பெனி இதே கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணாங்கன்னா எவ்வளவு வந்து ஃபியூச்சர்ல அதோட ஏர்னிங் பர் ஷேர் என்னன்னு கண்டுபிடிச்சு அதோட பியோட மல்டிப்ளை பண்ணோம்னா ஃபியூச்சர் பிரைஸ் கிடைச்சிடலாம் இல்லையா? நான் அதையும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ எக்ஸல்ல நான் என்ன பண்றேன், லாஸ்ட் 5 இயர்க்கான ஏர்னிங் பர் ஷேர் போட்டிருக்கேன். அதை ட்ராக் பண்ணோம்னா என்ன வருது, உங்களுக்கு 107 ரூபாய் வருது இன் 2030ல. பட் இந்த பிரைஸ் தான் வரும்னு நான் சொல்ல, இதுக்கு கொஞ்சம் கூட குறை கூட இருக்கலாம். அப்படி ஒருவேளை இந்த பிரைஸ் தான் வருதுன்னா நமக்கு அது அடிக்குவேட்டா இருக்கா அப்படிங்கிறது நம்ம போட்டு பார்ப்போம். அதோட பாஸ்ட் ரெக்கார்டு இப்போ கரண்ட் பி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 பி இருக்கு. பட் இந்த 18 தானா இவங்களோட கண்டினியூஸ் பின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பாஸ்ட் ரெக்கார்டு 21, 22, 23 எடுத்து பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21, 22 கொரோனா டைம்ல உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கு, 11 to 14 காட்டுது. பட் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15லேருந்து 20 தான் ஆசோலேஷன் பாயிண்டாகவும் இருக்கு. ப்ளஸ் இப்போ கரண்ட் பியுமே என்ன இருக்கு, 18 தான் இருக்கு. ஸோ இது ஒரு ஆவரேஜ் பீக்குள்ள தான் இருக்குங்கிறத உங்களுக்கு புரிய வச்சேன். ரைட். இப்போ நம்ம அடுத்து என்ன கவனிக்கணும்னா, நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னா, நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா 21, 22, 23 இந்த வருஷத்துக்கான பி மட்டும் ஏன் எடுக்கிறீங்கன்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக வந்து ஏன் எடுக்கிறோம்னா 24ல் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஏ பூம் நடந்தது. அப்போ வந்து ஓவர் பிரைஸ் ஆயிடுச்சு. அந்த பிலாம் நீங்கள் கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்காதீங்க. ஓரளவுக்கு மார்க்கெட் சட்டிலாக இருந்த பீரியட்ல என்ன பி இருந்தது செக் பண்ணுறதுக்காக தான் நான் அதை எடுக்கிறேன்னு தவிர எல்லா நேரத்துலையும் நீங்கள் வந்து எல்லா பியும் எடுத்துட முடியாது. அதை புரிஞ்சுக்கிங்கன்றதுனால இதை சொல்றேன். ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 1060 ரூபாய் இருக்கு இந்த ஸ்டாக் பிரைஸ். ஒருவேளை இது பி நம்ம சொன்ன மாதிரி 11 இருந்ததுன்னா அது வராது, அது கொரோனால வந்தது. பட் அது வந்ததுனாலும் கூட உங்களுக்கு இந்த ஸ்டாக் பிரைஸ் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா 1177 ரூபாய் வருது. 2% தான் உங்களுக்கு growth காட்டுது. ஓகே 2.5% தான். ஆனால் அதை நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட் லைனை மட்டும். இப்போ செகண்ட் என்ன எடுக்கிறோம்னா 15 பி வச்சு பார்க்கும்பொழுது 1605 ரூபாய் வருது. அப்போ உங்களுக்கு சிஹெச்ஆர் என்ன வருது 9%, 9.66. இது வந்து நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு எஃப்டியை விட பெட்டரான ரிசல்ட்டா தெரியுதா உங்களுக்கு? ஏன் நான் பல தடவை சொல்லுவேன் உங்களுக்கு எஃப்டிலாம் வந்து அவாய்ட் பண்ணுங்க லாங் டர்ம்க்குன்னு சொல்றேன்னா இதெல்லாம் தான் காரணம். நம்ம எஃப்டிலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளோட growth-ஐ வந்து கில் பண்ணும். அப்போ கேபிட்டலில் காப்பாற்றுமான்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. உண்மையிலே சொல்கிறேன், நல்ல ஸ்டாக் செலக்ட் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உண்மையிலே உங்கள் கேபிட்டலுக்கும் பிரச்சனை வராது, உங்களோட growth-க்கும் பிரச்சனை வராது. ஆனால் நாம செலெக்ஷன் பண்ணும்பொழுது அவசரமாக ரெக்கமெண்டேஷன் கேட்டு பண்ணுறது தான் தப்பு இல்லையா? அந்த ரிஸ்க்கை நீங்கள் எடுக்கிறீங்கிறதுனால தான் கேபிட்டலுக்கே பாதிப்பு வர்றதுக்கு காரணம். இப்போ அடுத்தது 18ங்கிற பி பார்த்தோம்னா 1926 ரூபாய் ஷேர் பிரைஸ் வருது, விச் இஸ் மோர் தென் 14% சிஹெச்ஆர். நல்லா இருக்குல்ல இது பார்க்கறதுக்கு? ஓகே, நான் எப்பவுமே சொல்றது தான், சில ஸ்டாக்ஸை சரியாக தேர்வு செய்யும்பொழுது இதை முக்கியமாக பார்க்கணும். இந்த 15க்கு மேலே இருக்கா அப்படிங்கிறது. 2140 ரூபா வந்துச்சுன்னு வச்சுக்கலாம். உங்கள் சிஹெச்ஆர் என்ன 16.9, கிட்டத்தட்ட மோர் தென் 15%க்கு மேலே வருதுங்கிறது தான் நான் உங்களுக்கு புரிய வைக்க வந்தேன். எனிவே இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த ஸ்டாக் ப்ரைஸை இந்த இடத்துல நம்ம கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் 2 டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக் வைக்கணும் இல்லையா? அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டேன். கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணணுமானா எஸ் யூ ஹாவ் டு டூ. இட் இஸ் அ சீரியஸ் பிஸ்னஸ். ஓகேங்களா? கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணணும். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு அதுக்கான வீடியோவை நான் ரெடி பண்ணி போடுறேன்.
ஏன்னா கமெண்ட்டை படிச்சுட்டு அதில் கேட்குற கேள்விகளுக்கு தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா. எனிவே கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏற்கனவே நம்ம வந்து போர்ட்ஃபோலியோ பில்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் 1-to-1 டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அதனால் நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுங்க. கம்யூனிட்டியில் இல்லாதவங்க இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்து உங்களோட போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுக்கான வேலையை பாருங்க. சப்போஸ் ஃபர்தராக கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், என்னோட வாட்ஸ்அப் லிங்க் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, நான் எப்பவுமே சொல்றது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதை விட நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க. அவங்க லைஃப்ல மேலே வருவாங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.